கிபி 1848 உலகில் மதகுருமார்கள், முடியரசர்கள் என மக்கள் மேல் அதிகாரம் செலுத்திய ஆதிக்க வர்க்கத்திடம் இருந்து அதிகாரத்தை கைப்பற்ற ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது முதலாளித்துவ வர்க்கம். 1800களில் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இழந்து நிகழ்ந்த பிரெஞ்சு புரட்சியே அதன் முன்னோட்டம். அந்த முன்னோட்டத்தின் விளைவாக கிளர்ந்தெழுந்த முதலாளித்துவம் இலக்கவிருக்கும் ஆதிக்கத்தை தக்க வைக்க மும்முரமாக செயல்பட நினைக்கும் முடியரசர்கள் மற்றும் முதலாளிகளுக்கு பக்கபலமாக பிற்போக்கு சிந்தனைகளை விதைக்கும் மதகுருமார்கள், அந்த பிற்போக்கினை தத்துவார்த்த ரீதியாக தாங்கி பிடிக்கும் தத்துவவாதிகள், இவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு புனித கூட்டணியை உருவாக்கினர். ஒரு பொது எதிரியை வீழ்த்த. அந்த ஒரு பொது எதிரிக்கு அவர்கள் இட்ட பெயர்தான் கம்யூனிச பூதம். உலக வரலாற்றில் அரசியல் போராட்ட களத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நூல் உண்டு என்றால் அது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை மட்டும்தான். ஐரோப்பாவில் தொழில் புரட்சிக்கு முந்தைய காலத்தில் கிராமங்களிலும் நகரங்களிலும் வாழ்ந்த மக்களின் உற்பத்தி முறை என்பது பழைய நிலப்பிரபுத்துவ கால உற்பத்தி முறையாகவே இருந்து வந்தது. உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சியின்மை காரணத்தால் மக்கள் பட்டறை தொழிலிலும் கைவினைத் தொழிலிலும் குதிரைகள் பூட்டிய உழவு தொழிலையும் மேற்கொண்டு வந்தனர். இவற்றையெல்லாம் அடியோடு மாற்றக்கூடிய புதிய கண்டுபிடிப்பு ஒன்று 1764ஆம் ஆண்டு வெளிவந்தது. அதுதான் நீராவி என்ஜின். அதனைத் தொடர்ந்து 1769இல் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்பின்னிங் ஜென்னி இயந்திரம் உற்பத்தியில் ஒரு புரட்சியை கொண்டு வந்தது. இந்த இரண்டு இயந்திரங்களும் கண்டுபிடிக்கப்பட்ட போது ஒட்டுமொத்த உலகமே மாற்றமடைய போகிறது என்று யாரும் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள். நீராவி என்ஜினும் ஸ்பின்னிங் ஜென்னி இயந்திரமும் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உற்பத்தியில் ஏற்பட்ட புரட்சியானது அதுவரை வழக்கத்தில் இருந்த பட்டறை தொழில்களையும் கைவினை தொழில்களையும் அழித்து நவீன ஆலை உற்பத்தி தொழிலாக மாற்றமடைந்தது. கிராமங்களில் 10 பேர் செய்து வந்த வேலையை இயந்திர உதவியுடன் ஒருவர் மட்டுமே செய்தால் போதும் என்ற நிலை உருவாகியது. இதனால் வேலை இழந்த கைவினை தொழிலாளர்களும் விவசாயிகளும் நகரங்களில் பெருகிய நவீன தொழிற்சாலைகளுக்கு வந்த வண்ணம் இருந்தனர். இவர்களைத்தான் காரல் மார்க்ஸ் பாட்டாளி வர்க்கம் என்று குறிப்பிடுகிறார். 1500 முதல் 1750 வரை பட்டறை தொழில் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை உலகின் பல்வேறு நாடுகளிலும் விற்பனை செய்து வந்த வணிகர்கள் நவீன தொழில் புரட்சியின் விளைவாக ஆலை முதலாளிகளாக மாற்றமடைந்தனர். இதன் உடனடி விளைவாக பாட்டாளி வர்க்கமும் பெரும் அளவில் நகரங்களில் குவிந்த வண்ணம் இருந்தனர். நவீன இயந்திரங்கள் உற்பத்தியை பல மடங்காக பெருக்கியது. உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை காலனி நாடுகளில் விற்பனை செய்ய ஐரோப்பிய நாட்டு அரசுகளுக்கிடையே நிலவிய கடும் போட்டி காலனி நாடுகளை அடிமைப்படுத்தும் நிலைக்கு சென்றது. இது ஐரோப்பாவில் உள்நாட்டு பிரச்சனையாகவும் உருவெடுத்தது. உள்நாடு மற்றும் காலனி நாடுகளில் பெற்ற செல்வத்தின் பெரும் பகுதியை வரி என்ற பெயரில் அன்றைய மன்னராட்சிகள் பெற்று வந்தன. இதை பொறுத்து கொள்ள முடியாத முதலாளிகள் மன்னராட்சிக்கு எதிராக போராட்டத்தை தொடங்கினர். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்னும் கோஷத்தை முன்வைத்து நடந்த இந்த போராட்டம் பிரெஞ்சு புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. இந்த முதலாளித்துவ புரட்சி 1789ஆம் ஆண்டு தொடங்கி 1799ஆம் ஆண்டு முடிவுற்றது. மன்னராட்சிக்கு முடிவு கட்டி முதலாளிகள் ஆட்சியை கைப்பற்றி பிரான்ஸ் குடியரசு என்று அறிவித்தனர். 1799ஆம் ஆண்டு ஆட்சியை கைப்பற்றிய நெப்போலியன் முதலாளிகளுக்கு ஆதரவாக நெப்போலியன் சட்டம், அதாவது லா கோட் ஆஃப் நெப்போலியன் என்ற முற்போக்கான முதலாளித்துவ ஜனநாயக சட்டத்தை அறிமுகப்படுத்தினான். நெப்போலியனின் ஆட்சியை வீழ்த்த ஐரோப்பா கண்டத்தை சார்ந்த மன்னராட்சி முடியரசுகள் கூட்டணி அமைத்து போர் தொடுத்தனர். 1815ஆம் ஆண்டு நெப்போலியன் வீழ்த்தப்பட்டாலும் ஜெர்மன், இங்கிலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் முடியரசுக்கு எதிராக அரசியல் கிளர்ச்சிகளை தடுக்க முடியவில்லை. இக்காலகட்டத்தில் முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறை மின்னல் வேகத்தில் வளர்ச்சியடைந்து வந்தது. பாட்டாளிகள் கடுமையாக சுரண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டு வந்தனர். ஒரு நாளைக்கு 18 முதல் 20 மணி நேரம் வேலை வாங்கப்பட்ட பாட்டாளிகள் முதலாளிகளுக்கு எதிராக போராட்டத்தை துவங்கினர். முதலாளித்துவம் தோற்றுவித்த அசமத்துவத்தை பொறுத்து கொள்ள முடியாத அறிவு ஜீவிகளான செயின்ட் சைமன், ஃப்ரோரியர் மற்றும் ராபர்ட் ஓவன் போன்றவர்கள் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக சோசியலிச கோட்பாடுகளை முன்வைத்தனர். பிரான்சில் எழுச்சியும்
ஜெர்மனியில் தத்துவார்த்த விவாதங்களும் இங்கிலாந்தில் முதலாளித்துவ வளர்ச்சியும் அதிவேகத்தில் நடைபெற்று கொண்டிருந்த காலத்தில்தான் காரல் மார்க்சும் ஏங்கல்ஸும் ஜெர்மனியில் பிறந்து வளர்ந்தனர். இங்கிலாந்தில் பாட்டாளி வர்க்கத்தின் போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி வந்த சார்ட்டிஸ்ட் இயக்கம், அதாவது சார்ட்டிஸ்ட் மூமெண்ட் இன் இங்கிலாந்து, 1838ஆம் ஆண்டு அனைவருக்கும் வாக்குரிமை, அரசியல் பிரதிநிதித்துவம் உட்பட்ட 10 கோரிக்கைகள் முன்வைத்து தனது போராட்டத்தை தொடங்கியது. மற்ற ஐரோப்பிய நாடுகளில் அரசுக்கு எதிராக போராடியவர்களை அந்த அரசு நாடு கடத்தியிருந்த காரணத்தால் அவர்கள் அனைவரும் இங்கிலாந்தில் தஞ்சம் புகுந்து தங்களுடைய புரட்சிகர அரசியலை தலைமறைவாக நடத்தி வந்தனர். அதில் குறிப்பிடத்தக்க ஒன்றுதான் நீதியாளர் கழகம், அதாவது த லீக் ஆஃப் ஜஸ்டிஸ். ஜெர்மனியில் பிறந்த மார்க்சும் ஏங்கல்ஸும் தொழிலாளர்களின் போராட்டத்தை கூர்ந்து கவனித்து வந்தனர். தொழில் நிமித்தமாக இங்கிலாந்தில் குடியேறிய ஏங்கல்ஸ் தொழிலாளர்கள் பிரச்சனைகளை பற்றிய விமர்சன கட்டுரைகளை எழுதி வந்தார். ஜெர்மனியில் வாழ்ந்து வந்த காரல் மார்க்ஸ் தத்துவத்துறையில் புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தார். அதுவரை நிலவி வந்த எல்லா தத்துவார்த்த கோட்பாடுகளையும் விமர்சித்ததோடு மட்டுமல்லாமல் அரசையும் எதிர்த்து எழுதிய காரணத்தால் அவரும் நாடு கடத்தப்பட்டிருந்தார். தங்களின் எழுத்துக்கள் மூலமாக ஒருவரை ஒருவர் தெரிந்து கொண்ட மார்க்சும் ஏங்கல்ஸும் 1844ஆம் ஆண்டு முதலில் சந்தித்து கொண்ட பிறகு அவர்களுடைய கூட்டு வேலை ஆரம்பமானது. அரசியல், பொருளாதாரம், தத்துவத்துறையில் பணியாற்றிய மார்க்சும் ஏங்கல்ஸும் முதலாளித்துவ உற்பத்தி முறையையும் முதலாளித்துவ அரசுகளையும் பிற்போக்கு தத்துவவாதிகளையும் விமர்சித்து பல கட்டுரைகளை எழுதி வெளியிட்டனர். இக்கட்டுரைகள் அன்றைய காலத்தில் பணியாற்றிய சோசியலிஸ்ட் குழுக்களுக்கிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதிகமாக தத்துவத்துறையில் கவனம் செலுத்தி வந்த காரல் மார்க்ஸை பொருளாதாரத்துறையில் கவனம் செலுத்துமாறு ஏங்கல்ஸ் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் மார்க்ஸ் பொருளாதார துறையிலும் கவனம் செலுத்த தொடங்கினார். அப்போது செயின்ட் சைமன், ராபர்ட் ஓவன், ஃப்ராரியர் போன்றோரின் சோசியலிச கருத்துக்களை கற்றுத்தேர்ந்த மார்க்ஸ் அவர்களுடைய சோசியலிசம் கற்பனாவாத சோசியலிசம் என்றும் அதை நிஜமாக்க பாட்டாளி வர்க்கம் புரட்சிகர அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்றும் எழுதினார். 1845ஆம் ஆண்டு அவர் எழுதிய ஃபயர்பாக் ஆய்வுரைகள் என்ற கட்டுரையில் அதற்கு முந்தைய தத்துவ ஞானம் அனைத்திலிருந்து மாறுபட்ட ஒரு புதிய உலக கண்ணோட்டம் கொண்ட கருத்தை, அதாவது கம்யூனிசம் என்ற ஒரு புதிய கோட்பாட்டை முன்வைத்தார். கம்யூனிசம் என்னும் கோட்பாட்டை முன்வைத்ததோடு மட்டுமல்லாமல் அதை சாத்தியமாக்க அரசியல் போராட்டத்திலும் பங்கெடுக்க மார்க்சும் ஏங்கல்ஸும் முடிவு செய்தனர். அப்போது தலைமறைவாக செயல்பட்டு வந்த நீதியாளர் கழகத்தில் இணைந்து செயல்படுவது என்ற முடிவின் அடிப்படையில் பணியாற்றினார்கள். 1847ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2 முதல் 9ஆம் தேதி வரை நடைபெற்ற நீதியாளர் கழகத்தின் பொதுக்குழுவில் தங்களுடைய புதிய உலக கண்ணோட்டமான கம்யூனிசம் என்னும் கோட்பாட்டை முன்வைத்து உரையாற்றினார் ஏங்கல்ஸ். நீதியாளர் கழகம் என்ற பெயரை கம்யூனிஸ்ட் லீக் என்று பெயர் மாற்றினார். அதுவரை அனைவரும் சகோதரர்களே என்று இருந்த கோஷத்தை திருத்தி உலகத் தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்னும் கோஷம் பொதுக்குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பாட்டாளி வர்க்க சர்வதேசியவாத கோட்பாட்டை முன்வைக்கும் இந்த கோஷம் முதலாளித்துவ அடிமைத்தனத்துக்கு எதிரான எல்லா நாடுகளிலும் உள்ள தொழிலாளர்களின் போராட்ட அறைகூவலாக இன்று வரை இருந்து வருகிறது. 1847ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கம்யூனிஸ்ட் லீக் சங்கத்தின் எதிர்கால வேலை அறிக்கையை தயார் செய்யும் விவாதம் நடத்தப்பட்டு அந்த பொறுப்பை மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸிடம் சங்கம் ஒப்படைத்தது. பாரிஸின் மாவட்ட கமிட்டியில் பணியாற்றிய ஏங்கல்ஸ் கம்யூனிச கோட்பாடுகள் என்ற பெயரில் ஒரு கேள்வி பதில் வடிவில் முதல் அறிக்கையை தயார் செய்தார். 1847 நவம்பர் மாதம் மார்க்சும் ஏங்கல்ஸும் பெல்ஜியத்தில் சந்தித்து அறிக்கையை முழுமையாக திட்டமிட்டனர். அந்த சந்திப்பின் போது கேள்வி பதில் வடிவில் உள்ள கம்யூனிச கோட்பாடுகள் என்பதை கம்யூனிச அறிக்கை என்று அழைப்பது சரியாக இருக்கும் என்றும், எனவே வரலாற்று பூர்வமாக இந்த அறிக்கையை தயார் செய்ய வேண்டும் என்றும் ஏங்கல்ஸ் விருப்பப்பட்டு அந்த பொறுப்பை மார்க்ஸிடம் ஒப்படைத்தார். இவ்வாறு காரல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸால் எழுதி முழுமை பெற்ற அறிக்கையாக 1848 பிப்ரவரி 21 அன்று கம்யூனிச அறிக்கை லண்டனில் வெளியிடப்பட்டது. இந்த அறிக்கையை வாசித்த லெனின் இவ்வாறு குறிப்பிடுகிறார்: இந்த நூல் மாமேதைக்குரிய தெளிவுடனும் ஒளி சிறப்புடனும் ஒரு புதிய உலக கண்ணோட்டத்தை விவரிக்கிறது. தற்போது உள்ள சோசியலிச இலக்கியங்கள் அனைத்திலும் மிக அதிகமாக பல்கி பரவி மிக பெரும் அளவிற்கு சர்வதேசிய தன்மை கொண்ட படைப்பாக இருக்கிறது.
சைபீரியாவில் இருந்து கலிபோர்னியா வரை உள்ள கோடான கோடி தொழிலாளர்களது பொது வேலை திட்டமாகவும் இது இருந்து வருகிறது என்று லெனின் குறிப்பிடுகிறார். ஆம், கம்யூனிச அறிக்கை வெளிவந்த பிறகு ஐரோப்பாவில் ஏற்பட்ட பிப்ரவரி புரட்சியின் போது ஐரோப்பா கண்டம் முழுவதும் சுமார் 10,000 பிரதிகள் விற்பனையானது. 5 மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டு உடனடியாக வெளியிடப்பட்டது. இன்றும் உலகளவில் அனைத்து மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டு விற்பனையில் இருந்து கொண்டே இருக்கும் ஒரே நூல் கம்யூனிச கட்சி அறிக்கை மட்டுமே. வெளிவந்து 174 ஆண்டுகள் ஆனபோதும் இன்றும் முதலாளித்துவத்தை பிடித்து ஆட்டும் பூதமாக கம்யூனிச கட்சி அறிக்கை இருந்து வருகிறது. அதனால்தான் பாட்டாளி வர்க்கத்தின் உலக வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த புரட்சிகரமான பாத்திரத்தை முன்வைக்கும் ஒரு தத்துவ கையேடு இந்த கம்யூனிச அறிக்கை என்று லெனின் கூறுகிறார். மத்திய காலத்தை கிமு கிபி என்று எப்படி வரலாற்று ஆசிரியர்கள் பிரித்து பார்க்கிறார்களோ அதே போல நவீன காலத்தை கம்யூனிஸ்ட் அறிக்கைக்கு முன், கம்யூனிஸ்ட் அறிக்கைக்கு பின் என்று பிரித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. உலக வரலாற்றில் அரசியல் போராட்ட களத்தில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நூல் உண்டு என்றால் அது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை மட்டும்தான்.